சிம்பிளாக ஒரு லஞ்ச் பண்ண போகிறோம். அதுக்கு அரிசி ஊற வச்சுருக்கேன், பருப்பு வேக வச்சு எடுத்துருக்கேன், வெங்காயம் மிளகாயெல்லாம் கட் பண்ணி எடுத்துருக்கேன், ரசத்துக்கு புளி ஊற வச்சுருக்கேன், காய் பொரியலுக்கு காயெல்லாம் வெட்டி எடுத்து வச்சுருக்கேன். இப்போ இதில் ஒரு படி அரிசி ஊற வச்சு 2 படி தண்ணி ஊற்றிருக்கேன். தேவையான உப்பு, நான் சாப்பாட்டுக்கு எப்பயுமே உப்பு போட்டு தான் செய்வேன், அதனால் உப்பு போடுறேன். மூடியாச்சு. இது 3 விசில் விட்டு ஆஃப் பண்ணிக்கலாம். சாப்பாடு வச்சாச்சு. அடுத்து இதில் 1 டம்ளர் துவரம்பருப்பு, 3 தக்காளி, மஞ்சத்தூள் போட்டு பருப்பு வேக வச்சு எடுத்திருக்கேன். இப்போ இதை தாளிச்சிக்கலாம். பருப்பு தாளிக்க 1/2 ஸ்பூன் மல்லி, 1/2 ஸ்பூன் ஜீரகம் எடுத்திருக்கேன். கடுகுலாம் போட போகிறதில்ல, மல்லி ஜீரகம் தான் போட்டு தாளிக்க போகிறோம். பச்சை மிளகாய் 5 எடுத்து பொடியாக கட் பண்ணியிருக்கேன். காரத்தை பொறுத்து மிளகாய் அதிகம் கம்மி சேர்த்துக்கலாம். சின்ன வெங்காயம் ஒரு 10-15 எடுத்து அதையும் பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். கருவேப்பிலை, இது மட்டும்தான் தேவை பருப்பு தாளிக்கிறதுக்கு. இப்போ எண்ணெய் காஞ்சிருச்சு. இதில் ஜீரகத்தையும் மல்லியும் சேர்த்துடலாம். வெங்காயம், வெங்காயம் பச்சை மிளகாய் நல்லா வதக்கியாச்சு. ரொம்ப கருகவும் கூடாது, அதே சமயம் பச்சையாகவும் இருக்கக்கூடாது. வெங்காயம் பச்சை மிளகாய் நல்லா வதக்கி இருக்கணும். அப்போ தான் பருப்பில் போடுறப்ப அந்த காரம் இதெல்லாம் இறங்கி நல்லா வரும். இப்போ வதக்கி வச்சு நல்லா இதை பருப்பில் சேர்த்துடலாம். பருப்புக்கு தேவையான உப்பு, கரண்டி வச்சு மசிச்சுக்கலாம், இல்லைன்னா பருப்பு மத்து வச்சு கூட மசிச்சுக்கலாம். அவ்வளோதான், பருப்பு குழம்பு ரெடி ஆயிடுச்சு. இதுக்கு மேலே தாளிக்கிறதோ வேறு எதுவும் சேர்த்துக்கிறதோ இல்லை, இது மட்டும்தான். பருப்பு ரெடி ஆயிடுச்சு. பருப்பை இறக்கி வச்சிடலாம். அடுத்து பொரியல் ரெடி பண்ணலாம். பொரியல் பண்ண போகிறோம். கேரட் பீன்ஸ் 200 கிராம் சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன். ஒரு பெரிய வெங்காயத்தை பொடியாக கட் பண்ணியிருக்கேன். பச்சை மிளகாய் 2, கருவேப்பிலை கொஞ்சம், 2 ஸ்பூன் தேங்காய் துருவல் எடுத்திருக்கேன். 2 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிருக்கேன். எண்ணெய் காஞ்சிச்சு. கொஞ்சம் கடுகு, கருவேப்பிலை, வெங்காயம், அடுத்து பச்சை மிளகாய். பொரியலுக்கு வெங்காயத்தை அதிக நேரம் வதக்கக்கூடாது, கம்மியாக வதக்கினா போதும். காய் சேர்த்துடலாம். கொஞ்சம் மஞ்சத்தூள், தேவையான உப்பு. கலந்தாச்சு. இப்போ இந்த டம்ளரில் 1/2 டம்ளர் தண்ணி, ஒரு நிமிஷம் கழித்து ஓப்பன் பண்ணி கலந்து விட்டுக்கலாம். இப்போ மூடி வைக்கலாம். காயை அடுப்பில் வச்சாலும் அப்படியே விட்டுறக்கூடாது. நம்ம அதை அப்பப்போ எடுத்து அதை கலந்து விட்டு காய் வெந்திருக்கா இல்லையான்னு அப்பப்போ பார்த்துக்கணும். இந்த தண்ணி மட்டும் வற்றினா போதும். நம்ம தேங்காய் துருவல் சேர்த்துக்கலாம். காயில் தண்ணி வற்றி நல்லா வெந்திருக்கு காய். இப்போ தேங்காய் துருவல் சேர்த்துக்கலாம். அவ்வளோதான், பொரியல் ரெடி ஆயிடுச்சு. மாற்றி வச்சிடலாம். ரசத்துக்கு ஒரு பெரிய நெல்லிக்காய் அளவுக்கு புளி எடுத்து கரைச்சி அதோட சக்கையை எடுத்து போட்டு அதில் 2 தக்காளியை கரைச்சி வச்சுருக்கேன். புளியும் தக்காளியும் ரெடியாக இருக்குது. ரசத்துக்கு ஒரு 5 பூண்டுப்பல், 1 ஸ்பூன் ஜீரகம், 1 ஸ்பூன் மிளகு, 2 வரமிளகாய், இதை பவுட்ரு பண்ணிக்கலாம். ரசத்துக்கு பவுட்ரு பண்ணியாச்சு. இப்போ ரசம் தாளிக்கலாம். எண்ணெய் ஊற்றி எண்ணெய் காஞ்சிருச்சு. கடுகு, கருவேப்பிலை, கொஞ்சம் மஞ்சத்தூள், கொஞ்சமாக எண்ணெயில் வதக்கிட்டு சும்மா வதக்கினா போதும், ரொம்ப நேரம் வதக்க வேணாம். ரசத்துக்கு அரைச்சி தான் ஊற்றிடலாம். கொஞ்சம் மல்லித்தலை,
தேவையான உப்பு. ஸோ அவ்வளோதான். நுரக்கட்டி ஒரு கொதி வர்ற அளவுக்கு வரும். அப்போ நம்ம ரசத்தை இறக்கிக்கலாம். அவ்வளோதான், ரசத்தை ஆஃப் பண்ணிடலாம். சமையல் எல்லாம் முடிஞ்சு இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிக்கலாம். சாப்பாடு, பருப்பு குழம்பு, ரசம், கேரட் பீன்ஸ் பொரியல், சிம்பிளாக லஞ்ச் ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் இது போல் லஞ்சு ட்ரை பண்ணி பாருங்கள். இது கூட முட்டை ஆம்லேட் போடுறதுனா போட்டுக்கலாம், அப்பளம் பொரிக்கிறதுனா பொரிச்சிக்கலாம். அது உங்கள் விருப்பத்தை பொறுத்து. பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். மற்றவங்களும் பார்க்கணுன்னு நினச்சிங்கன்னா ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். நன்றி.